கோவையில் பிப்ரவரி 18 முதல் 33வது ஸ்ரீ ராகவேந்திர சப்தஹா மகோத்சவம் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குரு சர்வபௌமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 33வது ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக மகோத்சவம் கோவையில் பிப்ரவரி 18 முதல் பிப்ரவரி 24, 2026 வரை நடைபெற்றது. ராம்நகர் சத்தியமூர்த்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் பூஜை சங்கம் வளாகத்தில் ஒரு வாரம் நடைபெறும் இம்மகோத்சவம் ஸ்ரீ மத்வாச்சாரியார் நிறுவிய புனித மத்வ பரம்பரையை சேர்ந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜியின் பட்டாபிஷேகமும் மற்றும் ஜன்ம தினோத்சவத்தை நினைவு கூறும் வகையில் பாரம்பரியமாக பால்குண மாதத்தில் நடத்தப்படுகிறது. ஸ்ரீ ராகவேந்திரா சப்தஹா காரிய சரண சமிதி, மந்திராலயம், ஸ்ரீ ராகவேந்திர சப்தஹா சேவா சங்கம், கோவை மற்றும் ஸ்ரீ ஐயப்பன் பூஜை சங்கம் ஆகியவை இணைந்து அவ்விழாவை ஏற்பாடு செய்கின்றன. குருராஜ சன்னிதானத்தில் தினமும் காலை 7:30 மணிக்கு சுசிராபிஷேகத்துடன் அஸ்தோத்திர பாராயணம், 8 மணிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம், லட்ச புஷ்பார்ச்சனையுடன் பாத பூஜை, கனகாபிஷேகம் நடைபெறும். காலை 10:30 மணிக்கு மகா மங்களாரதி, மாலை 7 மணிக்கு தீபோற்சவம் மற்றும் மகா தீபோற்சவம், இரவு 10:30 மணிக்கு ஸ்வஸ்திவஸ்தவம் நடைபெறும். சப்தாகத்தின் போது தினமும் காலை 6 to 7:30 மணி வரை அனந்தபுரத்தை சேர்ந்த வித்வான் கே அப்பண்ணாச்சாரியா, டாக்டர் ஜே சதானந்த சாஸ்திரி ஆகியோரால் சுப்ரபாதம், பிரதா சிரமரணை, வேத பாராயணங்களால் நடைபெறும். காலை 7:30 to 9 மணி வரை தாரதமிய பஜனை பாராயணம், 9 to 9:30 மணி வரை உடுப்பி பலிமாறு மடத்துடன் தொடர்புடைய அறிஞர்களின் பிரவசனங்கள் நடைபெறும். மகோத்சவ தொடக்க விழா பிப்ரவரி 18 புதன்கிழமை மாலை 5:30 to 7:30 மணி வரை நடைபெறுகிறது. மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் பீடாதிபதி பரம்பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ 1008 ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த ஸ்ரீ பாதங்கலவர், பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ 1008 ஸ்ரீ வித்யாதீச தீர்த்த ஸ்ரீ பாதங்கலவர், பீடாதிபதி ஸ்ரீ பாப்பா 108 ஸ்ரீ வித்யாராஜேஸ்வர தீர்த்த ஸ்ரீ பாதங்கலவர், ஸ்ரீ பலிமாறு மடம், உடுப்பி ஆகியோர் சிறப்புற பங்கேற்கின்றனர். கோவை ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக சேவா சங்க தலைவர் என் சுந்தர வடிவேலு, மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரா சப்தாக காரியசரண சமிதியின் மந்திராலயேஷ பாதசக்த அர்ச்சக ஸ்ரீ பரிமளாச்சாரியா ஆகியோர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் புனித மகோத்சவத்தில் பங்கேற்று ஸ்ரீ ராகவேந்திர குருவின் அருளை பெறுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். ராகவேந்திர சுவாமியுடைய சப்தாகம் கோயம்புத்தூர்ல பிப்ரவரி 18 25 வரையிலும் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கம் ராம்நகர்ல நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த சப்தாகம் அப்படின்றது ராகவேந்திர சாமியுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பெரிய விழா. கோலாகலமாக அந்த விழாவை கொண்டாடணும்ன்ற நோக்கத்துல 7 நாட்கள் நடக்க இருக்கிறது. மந்திராலயத்திலிருந்து நிறைய பேர் இங்க வர்றதுக்கு இருக்காங்க. அவங்க பூஜைகள், மற்றபடி அங்க நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாணம், பல விழாக்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடுகள் ஆயிருக்கிறது. இதுல பொது ஜனங்கள், நம்மளுடைய கோயம்புத்தூர் மாநகர மக்கள் இதில் கலந்து கொள்ளணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். இங்க 3 வேளையும் இந்த ஒரு வாரம் எல்லா விதமான அன்னதானங்களும் நடக்கும். நீங்க இங்க இந்த பூஜையில கலந்துகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ராகவேந்திர சுவாமியுடைய இந்த பிறந்த தினத்தில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதுதான் இந்த விழாவுடைய நோக்கம். ராகவேந்திர சுவாமின்ற அந்த பெரிய மகான் பிறந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சு இன்னும் அவர் உயிருடன் இருக்கிறார், நம்மிடையே இருக்கிறார். நாம் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் செவிசாய்த்து நமக்கு கண்டிப்பாக எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி பல பேருக்கு பல விஷயங்கள், நன்மைகள் நடந்து கொண்டு வருகின்றது என்பது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது. இதுல நீங்க இந்த
18 இருந்து 25 வரையில நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு நீங்க எப்படியாவது வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். இதை நீங்க கண்டிப்பா வந்து செய்யணும். நீங்க வந்தீங்கனாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும் என்றது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். வாருங்கள், இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். நாங்க ஒரு கமிட்டியாக அமைத்து இந்த விழாவை வந்துட்டு கோலாகலமாக நடத்தி கொண்டு வருவதற்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். வாருங்கள். பிப்ரவரி 18 இருந்து 25 ஐயப்ப பூஜா சங்கத்துல நடக்குது. ராம்நகர்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல இந்த விழா நடக்கும். சாயங்காலம் 18 6 மணிக்கு ஆரம்பமாகுது. மற்றபடி மற்ற நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு முழு நாளும் நடக்கும். காலை 6 மணியிலிருந்து சாயங்காலம் வரை நடக்கும். இதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு இன்விடேஷன் தனியா அடிச்சிருக்கிறோம். வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு ராகவேந்திர சாமியோடைய இந்த பிறந்த தினம் சப்தாகம் வந்து நடந்துச்சு. அந்த 20 வருஷத்துக்கு பிறகு நமக்கு வந்துட்டு இப்ப திரும்பவும் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை வந்து இந்த விழாவை வந்து நம்ம நடத்துறோம். இதற்கு வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை நம்ம வந்துட்டு இந்த விழாவுக்கு நம்ம வந்துட்டு போய் நாங்க அழைக்கிறதுக்கு இருக்கிறோம். லாரன்ஸ் அவரும் வந்துட்டு தீவிர பக்தர் ராகவேந்திர சாமியோடது. அவரையும் நாங்க போய் அழைக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். இது வந்துட்டு மக்களுக்கு தெரியணும். இது எங்களுடைய நோக்கம் என்னன்னா, ராகவேந்திர சாமியை பற்றியும் ராகவேந்திர சாமியோடைய இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம், நீங்களும் வந்து பங்கு கொள்ளுங்கள் என்ற அந்த விஷயம் நம்மளுடைய கோவை வாழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இந்த பிரஸ் மீட்.